கோவையில் வரும் 27ஆம் தேதி முதல் துவங்குகிறது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள். 59வது ஆண்களுக்கான நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பை மற்றும் 23வது பெண்களுக்கான CRI பம்ப்ஸ் கோப்பைகளுக்கான போட்டிகள் துவக்கம். கோவை மாவட்ட கூடைப்பந்து சங்கம் கடந்த 58 ஆண்டுகளாக ஆண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டியையும் கடந்த 22 ஆண்டுகளாக பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டியையும் வெற்றிகரமாக நடத்தி வருகிறது. கோவை மாநகராட்சியும் கோவை மாவட்ட கூடைப்பந்து சங்கமும் இணைந்து சமீபத்தில் சர்வதேச தரத்திலான புதிய செமி உள் விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்துள்ளது. இந்த ஆண்டிற்கான போட்டிகள் மே 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை வ.உ.சி. பூங்கா மைதானத்தில் நடைபெற்றது. அப்பொழுது தமிழ்நாடு கூடைப்பந்து கழக துணைத் தலைவரும் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக தலைவருமான ஜி. செல்வராஜ், துணைத் தலைவர்கள் ஆனந்த், அசோக், பழனிசாமி, நவரத்னகுமார், பாப்னா, சித்தார்த், முகமது, இஷாக், செயலாளர் பாலாஜி, துணை செயலாளர் தீபாலா ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: கோவை மாவட்ட கூடைப்பந்து மைதானத்தில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகத்துடன் கோவை மாநகராட்சி இணைந்து சர்வதேச தரத்திலான செமி உள் விளையாட்டு அரங்கத்தை அமைத்துள்ளது. அதில் ஆண்களுக்கான போட்டியில் நாட்டின் முன்னணி 8 அணிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. பெண்களுக்கான போட்டிகளிலும் 8 அணிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் வெற்றி பெறும் வெற்றியாளர்களுக்கு ரூபாய் 1,00,000 ரொக்க பரிசும் மற்றும் நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பையும், 2ஆம் இடம் ரூபாய் 50,000 ரொக்க பரிசும் மற்றும் டாக்டர் என். மகாலிங்கம் கோப்பையும் மற்றும் சிறப்பாக விளையாடும் வீரருக்கு சிறந்த விளையாட்டு வீரர் என்ற விருதும் வழங்கப்படும். பெண்கள் பிரிவில் வெற்றியாளருக்கு ரூபாய் 75,000 ரொக்க பரிசும் மற்றும் CRI பம்ப்ஸ் கோப்பையும், 2ஆம் இடம் ரூபாய் 50,000 ரொக்க பரிசும் மற்றும் CRI பம்ப்ஸ் கோப்பையும் மற்றும் சிறப்பாக விளையாடும் வீராங்கனைக்கு சிறந்த விளையாட்டு வீராங்கனை என்ற விருதும் வழங்கப்படும் என தெரிவித்தார். சார்பாக கடந்த 52 ஆண்டுகளாக நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பைக்கான ஆண்டவர் அணிக்கும் 22 ஆண்டுகளாக CRI பம்ப்ஸ் கோப்பைக்கான பெண்களுக்கான விளையாட்டு போட்டியும் இந்த கூடைப்பந்து மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த 59வது ஆண்டுக்கான கோப்பை நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பை ஆடவர் அணியில் கிட்டத்தட்ட 8 அணிகள் பங்கு பெறுகிறது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், சென்னை அணி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், டெல்லி அணி, அதுபோக KSEB அணி, இது அனைத்தும் பங்கு பெறுகிறது. அதே போன்று பெண்கள் அணியில் ரயில்வேஸ் அணிகள் 7 அணிகளும் கோவை மாவட்ட அணியும் பங்கு பெறுகிறது. விளையாட்டுப் போட்டிக்கான பரிசு தொகையாக சுமார் 1,00,000 முதல் பரிசாக வழங்கப்படுகிறது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு. அதுபோக சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான பரிசு தொகையும் வழங்கப்படுகிறது. 27ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு தொடங்குகிறது போட்டிகள். 31ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கு ஃபைனல்ஸ் நடக்குது. வீரர்கள் இந்தியா ஃபுல்லாக இருந்து வராங்க. எல்லாம் இந்தியா ஃபுல்லாக இருந்து இந்தியன் பிளேயர்ஸ் 17 பேர் கிட்டத்தட்ட வராங்க. அதுபோக எல்லா ரயில்வே அணிகளும் சர்வீசஸ் அணிகளும் பங்கு பெறாங்க. எல்லா டெல்லி, பூனே, அப்புறம் மும்பை, செகந்திராபாத், சென்னை, கேரளா எல்லா இடத்துலேருந்தும் வராங்க. என்ட்ரி எல்லாருக்கும் ஃப்ரீ தாங்க, இலவசம் தான். ஃபுல்லாக சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பிக்குது, 9 மணி வரைக்கும் இருக்குது. வெறும் சாயந்தரம் மட்டும்தான் நடக்குது. பொதுமக்கள் அமர்ந்து பார்க்குற அளவில் எந்த மாதிரியான இது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா சைடும் கேலரி ரெடி பண்ணியிருக்கோம். அவங்களுக்கான குடிதண்ணீர் வசதி, டாய்லெட் வசதி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ப்ரெஸ் பீப்புளுக்கு தனியாக, எல்லாருக்கும் செப்பரேட்டாக அதுக்கான விங் இருக்காங்க. அவங்க எல்லாமே அதை பார்த்துக்குவாங்க. ஓகே, தேங்க்யூ.